உங்கள் குரல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். கடந்த மார்ச் 6, 7, 8 ஆகிய 3 தினங்களில் தமிழகத்தினுடைய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் மற்றும் அது தொடர்பான 21 இடங்களிலும் அமலாக்கத்துறை கடுமையான சோதனை மேற்கொண்டதை நாம் நன்கு அறிவோம். இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைகளை நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருந்த அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதியரசர் PR ஹவாய் அவர்கள் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி அவர்கள் அமலாக்கத்துறையிடம் மிக கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஒரு மாநில அரசு நிறுவனத்தில் எப்படி நீங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையலாம்? சட்டம் ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய லா அண்ட் ஆர்டர் யார் கையில் உள்ளது? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை எல்லாம் யார் கொடுத்தது? இதன் பின்னணி என்ன என்றும், கடந்த 6 வருடங்களாக அமலாக்கத்தினுடைய நடவடிக்கையில் அந்த பதியப்படுகின்ற வழக்குகள் சம்பந்தமாக நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். ஒன்றும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிதாக இல்லை என்று தனது கடுமையான விமர்சனத்தை, அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களை வைத்திருப்பது என்பது மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். கடந்த காலங்களில் நாம் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்திருக்கிறோம். அது அரசியல் பின்புலத்தோடு ஒரு அரசியல் காரணத்திற்காக சில நபர்களால் ஏவப்பட்டு அந்த அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் மீது பாய்ந்து அவர்கள் பேருக்கு புகழுக்கு களங்கம் விளைவிப்பதையும் தேவையற்ற மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதையும் தொடர்ந்து அமலாக்கத்துறை செய்து வருகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இது சம்பந்தமாக அமலாக்கத்துறை பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஆளாயிருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கமல்ல என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் நீதிபதி அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றனர். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி அவர்கள் முதல் தகவல் அறிக்கையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டபொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகி வாதிட்ட வழக்கறிஞர்கள் அதற்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளனர். எனவே எது எப்படியோ அமலாக்கத்துறை இனிமேலாவது தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாகவும் கருத்தாகவும் உள்ளது.